ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அரசு காலத்து சூழல் அப்படின்னு ஸ்குவாட் மாஸ்டர்ஸ் எங்கஸ்ட் சன் வாழ்வீரரின் கடைக்குட்டி சிங்கம் சீசன் 2 எபிசோடு 25 பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நான் உனக்கு இதுக்கு முன்னாடி நீ பார்க்காதது எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் அப்படின்னு பேசிடுவாங்க. இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி பாப்கார்னை கீழே போட்டுட்டு என்னது ரின்ஃபா பேசிட்டாளா 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 அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவானுங்க. அப்படி இந்த பக்கம் ரின்ஃபா அவங்களோட ஸ்வாடை வச்சு ஷேடோவோட செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அது சும்மா பயங்கரமா வேற லெவலில் வரும் அந்த ஷேடோ. அதை பார்த்து நம்பிக்கிறவோ இந்த மாதிரி ஒரு ஷேடோ போகிற நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, இது வேற லெவலில் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷேடோ ஃபார்மை காட்டினதுக்கப்புறம் டக்குன்னு அங்கே ஜம்பாவும் அங்கே கொக்கி குமாரும் வந்து நின்றுவானுங்க. ஜம்பா சொல்லுவான் பாருங்க, டே மச்சி பாத்தியா இந்த ஷேடோ செகண்ட் ஃபார்மை எத்தனை தடவை பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி வேற லெவலில் இருக்குது இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்து நம்ம ஹீரோ ரின்ஃபா கிட்ட இது உண்மையாலுமே வேற லெவல் சூப்பராக இருந்தது அப்படி சொல்ல அதை கேட்டு ரின்ஃபா மறுபடியும் பேசுவாங்க. புரியுது தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு மறுபடியும் இங்கே ஜான்பாவோ என்னது ரின்ஃபா பேசுகிறாடா மறுபடியும் பேசுகிறா கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு ரின்ஃபாக்கா சொல்லுவாங்க, ஏய் வேண்டாண்டா டே ஓவர பில்டப் பண்ணாதீங்கடா பெருசாக்காதீங்கடா அப்படி சொல்ல அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் டே இதை கண்டிப்பாக நம்ம மற்ற பிரதர்ஸு கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும்டா ரின்ஃபா பேசிட்டா அப்படின்னு சொல்லி ஆகணும் அப்படி சொல்ல அப்படி இந்த பக்கம் கொக்கி குமாரோ அப்படியாடா அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி யார் ஃபர்ஸ்ட் ஓடி போய் சொல்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடித்து புரண்டு ஓடுவானுங்க பாருங்க. சொல்கிறதுக்கு பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்கும். அப்புறமா இந்த பக்கம் ரின்ஃபா பார்த்து சொல்லுவாங்க, இந்த ரெண்டாவது ஃபார்மோட பேர் கத்திரிக்கோள். இதோட பவர் என்னன்னா ஒரு ஸ்வாடை வச்சு இன்னொரு ஸ்வாட பவரை யூஸ் பண்ணி அதை இன்னொரு ஸ்வாடு மாதிரியே உருவாக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கி கத்திரிக்கோள் மாதிரி எதிரிகளை வெட்டி தள்ளலாம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு அதெல்லாம் இருக்கும் தான், ஆனால் இந்த ஸ்வாடை வச்சு நான் என்ன பண்ணுறது, இது என்னோட மொத்த சேடா பவரையும் உள்ளே இழுத்துக்குச்சு, இதை வச்சு நான் எப்படி சண்டை போகிறது, என்னோட பவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ரின்ஃபாக்கா சொல்லுவாங்க, அதை பார்த்து நீ ஏப்பா பயப்படுற, அதை நீ ஒரு கத்தியாக நினைக்காத, அது ஒரு உரை நினச்சிக்க, அந்த உரையிலேருந்து நீ இன்னொரு கத்தி எடுக்கணும், அதுதான் உன்னோட சேடோ பவர், அப்படி நினச்சிட்டு நீ உன்னோட சக்தி யூஸ் பண்ணி அந்த சேடோ பவர் எடுக்க நினச்சா அந்த கத்தியிலேருந்து உன்னோட சேடோ பவரை தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ பாடுறா பேசாதவங்க இந்த அளவுக்கு சூப்பராக பேசுகிறீங்களே, நீங்கள் ஒரு நல்ல டீச்சர், அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசாமல் இருக்கீங்களே ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் உங்களையே தண்டிச்சுக்கிறீங்க, ஏன் இப்படி உங்களே நீங்கள் தண்டிச்சுக்கிறீங்க, வெளியே யார்ட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அது அவ்வளோ ரகசியம்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், நான் கண்டிப்பாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க ரின்ஃபாக்காவோ சரி வா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படி உட்கார வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட மக்கள் அவங்கெல்லாம் கடவுளை எதிர்த்து சண்டை போடும்போது நான் வேண்டாம் அப்படி தடுத்தேன், ஆனால் அவங்க கேட்கல, அவங்க போய் நிறையா பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ மிச்சம் இருக்கிறது நாங்கள் மட்டும்தான், இதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்கள தடுத்துருக்கலாமோ அப்படி தோணுது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ அதுதான் விஷயமா, மற்ற கடவுளோட அந்த அடியாள்கள்லாம் பேச்சை கேட்காம போய் கடவுள் கூட சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க, அதை நீங்கள் உங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களா, அது உங்கள் தப்பு இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க, அப்போ தான் மற்றவங்க உங்களை கண்டிப்பாக மன்னிப்பாங்க, அதுவும் இல்லாமல் மற்றவங்க உங்களை மன்னிக்கணும்னு அவசியமே இல்லையே, நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அங்கே ரின்ஃபாக்காவோ ஓ அப்படியா இது கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு, என்னோட மனசு லேசாயிடுச்சு, ரொம்ப நன்றி ஜின் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ ஆடா இதெல்லாம் ஒரு மேட்ராங்க, எனக்கெல்லாம் அது சப்ப மேட்ரு ஃப்ரீயாக விடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பேர் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு இங்கே ரின்ஃபாக்கா கிட்டே அக்கா நீங்கள் பேசிட்டீங்களா அக்கா சூப்பர்க்கா இப்படி நீங்கள் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, அக்கா எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க அக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கொக்கி குமார் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏ தம்பி நீ பெரிய ஆள் தான்ப்பா ரின்ஃபாவே பேச வச்சுட்ட, அப்படின்னா உனக்கு இது ரெண்டாவது வெற்றி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட ரெண்டாவது வெற்றி எனக்கு கொடுக்குறியா நான் சாப்பிட்டுக்கவா அப்படி சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ என்னது ரெண்டாவது வெற்றி, இதெல்லாம் ஒரு வெற்றியா, சரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோ அப்படி சொல்ல அவன் ஏதோ ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான், எனக்கு ரெண்டாவது வெற்றி கிடைச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி அந்த ஜம்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம ஹீரோ உடச்சா அந்த கத்தியோட சின்ன பீஸை சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த வெற்றியோட சாப்பாடு கிடைச்சிச்சுன்னு சாப்பிட்டான், இவன் என்னன்னா சாப்பிடாம ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், இவன் இந்த மாதிரி சாப்பிடாம போல இருக்குது. அப்புறமா பார்த்தா இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ரின்ஃபாக்கா, அவங்க நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி இந்த கத்திரி இந்த ஷேடோவோட செகண்ட் ஃபார்ம் எப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, நம்ம ஹீரோவும் அதை கற்றுக்கிட்டே இருப்பான். அப்புறமா பார்த்தா அதை தூரத்துலேருந்து சிவகாமி தேவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது.
இந்த ஜின் அவனோட திறமையை ப்ரூவ் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் இவன் இருக்கான் பார்த்தீங்களா ரேண்டலு, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஏ தம்பி இந்தாப்பா ராயல் சோட வச்சுக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு டேய் என்னடா நீ இதுக்கு முன்னாடி நான் அந்த ராயல் சோட கேட்டதுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன் காட்டக்கூட மாட்டேன், அதெல்லாம் பெரிய பிரச்சனையான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போனா நீயே வந்து இந்த ராயல் சோட கொடுக்குற அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அவன் சொல்லுவான் பாருங்க ரேண்டலு, தம்பி நாளைக்கு உனக்கு ஃபைட்டுப்பா சிங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறப்போ அப்பாடா ஒரு வழியாக 1-on-1 ஃபைட் நடக்க போகுது, ரொம்ப நாளாக ட்ரைனிங் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தேன், செம்ம கடுப்பாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டு ரேண்டலோ தம்பி இது நீ நினைக்கிறத விட ரொம்பவே ஆபத்தானது, அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்கு அப்படி சொல்ல நம்ம வைக்கிற அதை கேட்டுட்டு அப்படின்னா சண்டைக்கு வரவன் 9 ஸ்டாருக்கு மேலே இருப்பானா அப்படி சொல்ல அதை கேட்டு ரேண்டலோ எது நீங்கள் உங்கள் வெளி உலகத்தில் இதை 9 ஸ்டார்னு சொல்லுவீங்களா, எனக்கு தெரிஞ்சு 9 ஸ்டாருக்கு மேலே இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்வாடை அப்படி தொடச்சி சுத்தம் பண்ணி அப்படி ஷார்ப்பாகிக்கிட்டு சண்டைக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்பன்னு பார்த்தா அங்கே இவன் வருவான் பாருங்க ஜம்போ ரின்ஃபாக்கா அங்கே கொக்கி குமார் இவங்க 3 பேர் வந்துட்டு தம்பி சண்டை போட்டுருவியா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, நீ தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறது, உன்னோட உடம்பு தாங்குமா, என்ன பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கேன். அதை கேட்டு நம்பிக்கிறவோ டேய் என்னடாச்சு உங்களுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு என்ன டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் போனால் கூட ஒழுங்காக சண்டை போடுவோம் போல இருக்கு, நீங்கள் என்னமோ நான் தோக்க போகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் தோக்கவாடா போகிறேன், பேசாமல் இங்கேருந்து போங்கடா சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க இவன் சொல்லுவான் பாருங்க ஜம்போ தம்பி கோவப்படாதப்பா, இதுக்கு முன்னாடி டெம்மாரும் வந்தான் 1-on-1 ஃபைட்டு போட்டான், ஆனால் அவனாலே ஜெயிக்க முடியல, தடவை தோத்தோன்னே ரொம்ப சோகமாக போய் உட்காந்துட்டான், சாப்பிடக்கூட இல்லை, ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தான், அவனே அப்படி இருக்கும்போது நீ வந்து தோத்துட்டானா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இவன் நம்பிக்கிறவோ தோல்வியா, எனக்கு தோல்வின்றது அல்வா மாதிரி, அதை சாப்பிட்டுட்டு அடுத்ததா கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்ற மாதிரி போயிடுவேன்டா, வெற்றியை நோக்கி போயிடுவேன், இதெல்லாம் எனக்கு ஈஸியானது, நான் ஒன்றும் டெம்மார் கிடையாது, டெம்மாரை விட நான் ரொம்ப வித்தியாசமான ஆளுடா, பொத்திக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்ற மட்டும் பாருங்கடா அப்படி சொல்ல அவங்க 3 பேரோ என்னடா இவன் உண்மையாலுமே வேற லெவல் போல இருக்கு. அப்புறமா அடுத்த நாள் பார்த்தா அந்த ஊரே சும்மா கோலகலமாக இருக்கும், எல்லாருமே சண்டையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட ஆப்பனண்ட் ஒருத்தன் வந்து நிற்பான் பாருங்க, அவன் பேர் சார்க்கு, எல்லாருமே அவன் பேரை சொல்லி அப்படி கத்துறானுங்க, சார்க்கு நீ செம சார்ப்பு போட்டு அடிச்சு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோஷம் போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு நின்றுட்டு சொல்லுவார் பாருங்க, டே சார்க்கு இந்த மாதிரி எனக்கெல்லாம் கருணை காட்டாத, இங்கே ஒரு போர் நடந்தால் என்ன செய்வேன், அந்த அளவுக்கு செம்ம பயங்கரமாக என் கூட சண்டை போடு, இறக்கம் காட்டாத, நான் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த சார்க்கோ ஐயையோ காமெடி பண்றாடா, டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, சிரிப்பு காட்டாமல் ஒழுங்காக சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி நெஞ்சில் அந்த ஸ்டோனை கொண்டு வந்துருவான். அதை பார்த்துட்டு அவன் டேய் இவன் எப்படா இதை யூஸ் பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட அந்த ராயல் ஸ்வாட் எப்படா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்க்கு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ இந்த பவர் இது எனக்கு அந்த கொக்கி குமார் கொடுத்த பல்லுன்னு மூலயமா அவங்களோட பழைய மெமரியை வச்சு என்னால் இந்த மேஜிக் பவர் உருவாக்க முடிஞ்சுது, இருந்தாலும் இது என்னால் முழுமையாக யூஸ் பண்ண முடியல, ஆனால் நான் என்னோட முழு மனசக்தி உருவாக்கி ஒட்டுமொத்த சக்தி திரட்டி இவனை நான் அட்டாக் பண்ணி கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸில் அவனை அட்டாக் பண்ணுவார் பாருங்க. அட்டாக் பண்ணதில் அந்த இடமே சும்மா எரிமலையிலேருந்து வெடிச்சு சத்தன நெருப்பு மாதிரி சும்மா வேறு லெவலில் இருக்கும், இடமே சும்மா பிரகாசமாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அந்த 3 பேர் ஜம்போ ரின்ஃபாக்கா இவன் கொக்கி குமார் இவங்கெல்லாம் சாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்புறமா இந்த பக்கம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவன் அசால்ட்டாக ஸ்வாடை வச்சு தடுத்துருவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா அவன் அசால்ட்டாக தடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த சாருக்கு, டக்குன்னு இந்த பக்கம் அந்த கொக்கி குமாரை பார்த்து கேட்பான், டே கொக்கி குமார் இவன் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணானே அதுதானே அப்படின்னு சொல்ல அவனும் சிரிச்சுக்கிட்டு ஆமாம் அதுதான் அப்படி சொல்லுவானுங்க, எதுதான் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க பார்த்தீங்களா. அப்புறமா அந்த சாருக்கோ அப்படி கத்துவான் பாருங்க பயங்கரமா, இடிலாம் இடிச்சு பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமா இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ பேக்ல ஜம்ப் பண்ணி வந்து நின்றுட்டு ஐயோ இவன் இவ்வளோ பயங்கரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்குது பார்த்தீங்களா டெஸ்ட்டு அதை சம்மன் பண்ணுவான் ராய்ஸ் அப்படின்னு பண்ணுவான். அது வராது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா டெஸ்ட் வர மாட்டேங்குது, ஏன் இங்கே வர மாட்டேங்குது, இங்கே அதை விட பவர்ஃபுல்லாக இருக்காங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறமா வருவான் பாருங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக. நம்ம ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சுட்டு அப்படி திரும்ப அட்டாக் பண்ண போவார். அவன் அதுலேருந்து மறுபடியும் தப்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பேக்கில் ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டு டே
உனக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் அப்படி மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க பாருங்க. அதோட ஸ்பீடே வேற லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவால் அந்த ஷார்க்கோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. நம்ம ஹீரோ அப்படி தடுத்து விட்டுட்டு இருப்பாரு, அட்டாக் பண்ணவே முடியாது. நம்ம ஹீரோவோ என்னடா ஒரு சின்ன கேப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, இவன் சாதாரண மனுஷன் கிடையாது, இருந்தாலும் சாதாரண மனுஷங்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குமே. ஆமாம், கண்ணு ரொம்ப வீக்னஸாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஓங்கி குத்த போவான் பாருங்க. குத்துனா நம்ம ஹீரோவோட விரல் அப்படி நசுங்கிரும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா கண்ணை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆடா பாவி நீலாம் மனுஷன் ஜென்மம் தானா, உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது படுறா அப்படின்னு சொல்ல இவன் சொல்லுவான் பாருங்க சாருக்கு, டே தம்பி எங்களை மாதிரி டெமி கார்ட்ஸு பேட்டில் கிங்கு எங்களுக்கெல்லாம் கண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை திருப்பி அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த ஸ்வாடை அப்படி அவனோட ஸ்வாடை வச்சு தடுத்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போக நம்ம ஹீரோ அதுலேருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போயிட்டு தூரத்தில் ஓடிக்கிட்டே போவார். இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகுது, இவங்ககிட்ட க்ளோஸில் இருந்தால் என்னால் சண்டை போட முடியாது, நான் தூரத்தில் போயிட்டு என்னோட ஷேடோ ஸ்வாடோட ஃபர்ஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு ஷேடோ ஸ்வாட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆக்டிவேட்ன்ற மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆவான் பாருங்க. அவன் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி அவ்வளோ சீக்கிரம் அவனை யூஸ் பண்ண விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோட ஸ்வாடை அடித்து 2 ஸ்வாடையும் பறக்க விட்டுருவான். வெறும் கையால் நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு டபட்டாலே ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி பறந்து போக டக்குன்னு நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி தரையில் இழுத்து வச்சுட்டு, தம்பி எங்களை மாதிரி டெமி கார்ட்ஸ் பேட்டில் கிங்கோட பவர் என்னன்னு நான் காட்டவா, பார்த்து தெரிஞ்சுக்கடா எங்களோட டெக்னிக் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிப்பான் பாருங்க. உங்கள் வீட்டு அடி இல்லை, எங்கள் வீட்டு அடி இல்லை, மாட்டடி மரணடி, அப்படி அடி இப்படி அடி ஏறி அடி இறங்கி அடின்ற மாதிரி அப்படி அடிக்கிறான் இவன். நம்ம ஹீரோவை சும்மா பறக்க விட்டு அடிக்கிறதுல தரையில் அடித்து கல்லுலாம் தெரிச்சு நம்ம ஹீரோ வாயில் ரத்தம்லாம் வந்து ஐயையோ நம்ம ஹீரோ படாத பாடுபடுறாருங்க. கடைசியில் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிட்டு, டேய் உன்னோட கையை காலை வெட்டுறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை காலை வெட்டிடுறான். அட்டா பாவிகளா, நம்ம ஹீரோவோட கையை காலை வெட்டிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவை அப்படி பெட்டு கூட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அந்த பக்கம் இவன் இருக்கான் பாருங்க, கொக்கி குமாரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, அது எப்படி இவனுக்கு பண்ண முடியும், ஏதாவது சிக்கலாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இவங்க இருப்பாங்க போல சிவகாமி தேமி, பெசாமர்றா நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வாழ்றவங்க அந்த டெமி கார்ட்ஸு அவங்களோட ரத்தத்தை நம்ம ஹீரோவோட உடம்புல அப்படி செலுத்துறாங்க. நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள அப்படியே அந்த ரத்தம் போயிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவோட நெஞ்சில் அந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் அப்படி கோல்டு கலரில் அப்படி மின்னுது வேற லெவலில். நம்ம ஹீரோவு டெமிகார்டு ஆக போகிறானா, நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்க போகுது அதெல்லாம் நம்ம போக போக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் TN 2.0 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுங்க. உங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிறீங்க. நீங்க அமைக்க போறது ஒரு பட்டன் தான், ஆனா அதுதான் என்னோட முழு பலமே. இப்போ நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பருக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். தமிழ் தரன் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே நண்பா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து லவ் யூ சப்போர்ட்டி காட்டுறேன். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்கே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன். டெவில் குவீன், அனீஸ், ராஜா, மாஸ்மணி, திலீப் வெங்கட், ரேவதி முருகன், சாம், பெயின் உஸ்மாக்கி, அருண்ராஜ், தருண், கே விக்னேஷ், சோல் கேமிங், தமிழ், நரிக்கூட்டம், மகாலிங்கம், அகமது இர்ஃபான், ஸ்ரீஹரி, முகமது தமீம், கலைமதி தமிழ், அபிஜய், முகமது லுக்மான், யூசுப், மணி, முகமது ரிசு, தீனதயாளன், இம்மானுவேல், பிரேசி விக்கி, தேவ், ரினாஸ், த ராவணா, பிரகாஷ், மெல்வின் பேட்ரிக், விஜி, ஏகே, கோகுல், பூபதி, சித்ரா, முகமது இக்ராம், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க.